ஹலோ எவ்ரிவன், ஜவ்வரிசி வத்தல் பண்ணலாமா? இட்லி குக்கரில் எப்படி இருந்தானே பார்க்குறீங்க. வாங்க பண்ணிடலாம். சிம்பிளாக பண்ணிடலாம், 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுலையே. 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசால் கட்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்ச ஜவ்வரிசி 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேங்க. கொஞ்சம் மசால் பண்ணலாம், கொஞ்சம் பிளெயினாக பண்ணலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுட்டு ஸ்பூனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டீம்க்காக பாத்திரத்தில் தண்ணி சூட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாகவே வந்துடுவோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. எல்லாமே எடுத்துட்டு நம்ம நல்லா வெயிலில் வச்சுட்டோம்னா 2 நாளில் நல்லா காஞ்சிருங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங்கே 50% காஞ்சிருக்கு. ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டேன். 2வது நாள் சூப்பராக காஞ்சிருக்கு. கலகலன்னு சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் இருக்கும். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப்.